Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 11th biogeology second lesson. Second lesson name is Kingdom Animalia. So in Tamil Vilangulagam. In this lesson, today's section I would like to teach about phylum Hemichordata. Best example is Balanoglasses. Come to the introductory part. So our interesting topic is 2.3.10 phylum Hemichordata. Hemi means பாதி, semi. Chordata means presence of notochord. Okay. So இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளாசிஃபிகேஷனில் கார்டேட் முதுகு நாணிகளில் ஒரு சப்ஃபைலமாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்னாச்சுன்னா இது அந்த டிவிஷன்லேருந்து பிரித்து தனி ஃபைலமாகவே தனியாக கொண்டு வந்துட்டாங்க. இன்வெர்டிபிரேட் நான் கார்டேட் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபைலம் நான் கார்டேட் அதாவது எக்கினோடெர்மேட்டா முடிஞ்ச உடனே அதற்கடுத்து நம்ம படிக்கக்கூடிய ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. இதுலேருந்து அட்வான்ஸ்டு ஃபியூச்சராக கொஞ்சம் வளர்ந்தால் தான் இனி இதற்கடுத்து அட்வான்ஸாக படிக்கக்கூடிய கார்டேட்டா. ஓகே. ஸோ இந்த கார்டேட் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்தாலே ஸோ அதில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டுன்னு சொல்லுவோம். அதாவது முதுகு நானுன்னு சொல்லுவோம். முதுகு நான். ஸோ நம்ம உடம்புல சேம் நோட்டோகார்டு அந்த முதுகு நான் தான் எலும்பாக மாறிக்குது. அதாவது முதுகு எலும்பாக மாறியிருக்கு. பேக் போன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த பேக் போனாக மாறி இருக்குது. ஆனால் இந்த ஹெமிகார்டேட்டாவில் வந்து இதில் தான் முதல்ல அந்த நோட்டோகார்டு வந்து ஃபஸ்ட்டு அப்பீர் ஆகுது. முதல்ல முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களுடைய தொடக்க உயிரிகள் இதுதான். இதில் தான் ஃபஸ்ட்டு அப்பீர் ஆகுது. ஸோ இதிலிருந்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி நல்ல வெல் மெச்சூர்டு நோட்டோகார்டு. ஃபைனலாக அந்த நோட்டோகார்டு வந்து வருது, ஆனால் கடைசியில் டிஸப்பியர் ஆகி வெர்டிபிள் காலமாக மாறுது. ஸோ இப்படி சீக்வன்ஸாக ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் பார்க்குற ஹெமிகார்டேட்டாங்கிறது நோட்டோகார்டு இருக்கும் சரிங்களா. அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுண்ணா சரிங்களா. ஸோ இது ஏதோ ஒரு இடத்துல அந்த நோட்டோகார்டு இருக்குது, அதுக்கான ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆனால் அவ்வளவு ஃபேமஸாக இல்லை, பட் நோட்டோகார்டு இருக்குது. அதனால் இதில் தான் ஃபஸ்ட்டு என்னாச்சு நோட்டோகார்டு அப்பீர் ஆகிறதுனால இதை ஹெமிகார்டேட்டான்னு சொல்கிறோம். செமி சரிங்களா. ஒரு சின்ன அளவில் தோன்றுது. அது அப்படியே லைஃப் டைம் பூரா அந்த நோட்டோகார்டு அந்த உயிரிலேயே ஸ்டே பண்ணிக்க தங்கிக்கும். பட் அது பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, பட் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன், ஹெமிகார்டேட். ஸோ ஹெமி மீன்ஸ் பாதி, கார்டேட்டா மீன்ஸ் ஸ்ட்ரிங். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறதுங்க, ஒரு நானுன்னு சொல்லும் சரிங்களா. பகுதி நாணிகள்னு சொல்லலாம் சரிக்கே. அதாவது அந்த நோட்டோகார்டை சும்மா ஜஸ்ட்டு வச்சுருக்கக்கூடிய எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள்னு சொல்லலாம். ஸோ ஹெமிகார்டேட்ஸ் வேர் இயர்லியர் ட்ரீட்டட் அஸ் சப்ஃபைலம் ஆஃப் கார்டேட்டா. ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் இந்த ஹெமிகார்டேட்டாவை கார்டேட்டா அப்படிங்கிற அந்த ஃபைலத்தினுடைய ஒரு துணை தொகுதியாக வச்சுருந்தாங்க. அதில் ஒரு துணை தொகுதி சப்ஃபைலம் இருந்துச்சு. கார்டேட்டா மிஸ் எ ஃபைலம், அதில் உள்ளே வந்து ஒரு சப்ஃபைலம் இருந்ததா ஹெமிகார்டேட்டா. பட் இன்றைக்கி அல்லது ப்ரோகார்டேட்டான்னு சொல்லலாம். ஸோ ஹெமிகார்டேட்ஸ் வேர் இயர்லியர் ட்ரீட்டடஸ். முன்னாடி இது எப்படி வச்சுருந்தாங்க, இது எப்படி ஓல்டு கிளாஸிஃபிகேஷனில் ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஸோ எஸ் இஸ் சப்ஃபைலம் ஆஃப் கார்டேட்டாவுடைய ஒரு துணை ஃபைலமாக சரிங்களா சப்ஃபைலம் வச்சுருந்தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வச்சுருந்தாங்க ப்ரோகார்டேட்டான்னு சொன்னாங்க. ஓகே. ஹெமிகார்டேட்டா ஆர் ப்ரோகார்டேட்டா. They are now regarded to be independent phylum of invertebrate. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கார்டேட்டாவில் அந்த சப்ஃபைலத்தை பிரித்து சரிங்களா இன்வெர்டிபிரேட்டுக்கு அடுத்ததில் அதாவது எக்கினோடெர்ம்ஸ்க்கு அடுத்தது இன்வெர்டிபிரேட்டினுடைய ஒரு மெச்சூர் நேச்சர் இதுதான் கடைசி ஸ்டேஜ். ஸோ இது இன்வெர்டிபிரேட்டு தான். ஆனால் இருந்தாலும் நோட்டோகார்டு எடுக்கிறனால இன்வெர்டிபிரேட்லேயும் வைக்க முடியல, வெர்டிபிரேட்லேயும் வைக்க முடியல, அதாவது கார்டேட்லேயும் வைக்க முடியல. ஸோ இடையில ஹெமிகார்டேட்டான்னு வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ நவ் ரிகார்டட் டு பி ஏன் இண்டிபெண்ட் ஃபைலம். இது இன்றைக்கி தனி ஃபைலமாக வச்சுட்டோம். என்னென்னா இன்வெர்டிபிரேட்னுடைய எண்டு பார்ட்டை, இன்வெர்டிபிரேட்னுடைய ஒரு கடைசி பகுதியாக ஸோ நம்ம இதை வச்சுருக்கிறோம். ஸோ இட் இஸ் க்ளோசஸ்ட் டு எக்கினோடெர்மேட்டா. ஸோ இது யாருக்கு அருகில் இருக்குது, எக்கினோடெர்மேட்டாவுக்கு பக்கத்துலேயே. ஸோ எக்கினோடெர்மேட்டானுடைய அட்வான்ஸ்டு கேரக்டர் தான் ஸோ இந்த ஹெமிகார்டேட் சரிங்களா. அதனால் இது வந்து ரெண்டு இணைக்கக்கூடிய பிரிட்ஜுன்னு கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் கனெக்டிங் லிங்க் பெட்வீன் கார்டேட் அண்டு இன்வெர்டிபிரேட் எடுத்துக்கலாங்களா. ஸோ இது வந்து கார்டேட் முதுகு நாணிகளையும் எக்கினோடெர்மேட்டா
முத்தோலிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த ஹெமிகார்டைட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ க்ளோசஸ்ட் எக்னிடெர்மிட்டா. ஸோ த அனிமல்ஸ் ஆஃப் திஸ் குரூப் பொசஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட் ஆஸ் வெல் அஸ் கார்டேட். சரிங்களா, இதில் அதிகப்படியான கேரக்டர் இன்வெர்டிபிரேட் முதுகெலும்பற்ற உயிரினத்துக்கான கேரக்டரை கூடுதலாகவும் ஒரு முதுகெலும்பு கொண்ட, அதாவது கார்டேட் முதுகு நான் கொண்ட உயிரினங்கள் கேரக்டரை கொஞ்சமாக வச்சுருக்குது. ஆனால் அதிகமான கேரக்டர் இன்வெர்டிபிரேட்டை வச்சுக்கிறனால ஸோ இன்வெர்டிபிரேட்டு க்ளோஸாக அதை கொண்டுட்டு போயிட்டோம். ஓகே, ஸோ திஸ் குரூப் பொசஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட். அதிகமான கேரக்டர். ஓகே, மேக்ஸிமம் கேரக்டர் ரிலேட்டட் டு இன்வெர்டிபிரேட். இன்வெர்டிபிரேட் கேரக்டர் கூடுதலாகவும் ஏஸ் வெல் அஸ் கார்டேட் முதுகு நான் கொண்ட உயிரினங்களுடைய கேரக்டரை கொஞ்சமாக வச்சுருக்கு. ஓகே, பார். திஸ் ஃபைலம் கன்சிஸ்ட் ஆஃப், இந்த ஃபைலத்தில் இந்த தொகுதியில் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஸ்மால் குரூப் ஆஃப் வேர்ம் லைக். சரிங்களா, சின்ன குழுவாக இருக்கக்கூடிய, சிறிய குழுவாக இருக்கக்கூடிய வேர்ம் லைக் எப்படின்னா புழு போன்ற அமைப்பு கொண்ட சாஃப்ட் மெரைன் அனிமல். சரிங்களா, மென்மையான கடல்வாழ் உயிரிகளாகும். மோஸ்ட் ஆர் டியூபிகுலஸ். ஸோ இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ புழு போன்ற அமைப்பாக இருக்கிறது. ஓகே, நாக்கு புழு அல்லது அகர்புழுன்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ மோஸ்ட்லி டியூபிகுலஸ். ஸோ குழி தோன்றி, டியூபிகுலஸ்னால் குழி தோண்டி குழிகளை தங்கும். சரிங்களா, நீங்கள் பார்த்துருப்ப குழி சின்ன சின்ன பொந்து மாதிரி தோண்டி நிலத்துக்கடியில் என்ன பண்ணும், ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸில் மேக்ஸிமம் பார்த்தா மெரைனில் இருக்கிறனால இந்த மட் இருக்குங்களா, சேண்டில் குழி தோண்டி உள்ளே இருக்கும். ஓகே, அதாவது டியூபிகுலஸ் குழிக்குள் வாழக்கூடியது. மோஸ்ட்லி டியூபிகுலஸ். அதனால் இது என்ன காமன்லி கால் அக்கர்ன் வேர்ம்ஸ் ஆர் டங் வேர்ம்னு சொல்லலாம். ஸோ அதனால் என்ன சொல்லுது, அக்கான் வேர்ம்னு சொல்லலாம், அல்லது டங்கு வேர்ம், அதாவது நாக்கு புழுவுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தே ஆர் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். இருபக்க சமச்சீர் கொண்டவை. யூ கேன் ஏபிள் டு டிவைட் த ஆர்கானிசம் இன்டு 2 equal wholes. இதை இதனுடைய உடலை 2 சமப்பகுதியாக பிரிக்கலாம். தே ஆர் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல் அண்ட் ஆல்சோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் மீன்ஸ் டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஸோ தோஸ் ஆர்கானிசம் டெவலப்டு 3 embryonic germ layer. ஸோ எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம். சரிங்களா, ஸோ இந்த உயிரிகளின் கரு வளர்ச்சியின் போது அந்த கருக்களில் 3 உரைகள் உருவாகிறது, 3 அடுக்குகள் உருவாகிறது. ஸோ எக்டோடோம் என்கின்ற புற அடுக்கும், எண்டோடோம் என்ற அக அடுக்கும், சரிங்களா, மீசோடோம் என்ற நடு அடுக்கும், 3 அடுக்குகள் உருவாகுது. ஸோ அந்த அடுக்கிலிருந்து தான் அந்த உயிரினத்தேவையான உறுப்புகள், ஆர்கன்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, triploplastic and coelomate animal. There also contain coelomate animals with organ system level of organization. So உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பை பெற்றுள்ளது. ஓகே, ஆர்கன் சிஸ்டம் ஆர்கன். ஸோ தோஸ் ஆர்கானிசம் கண்டெயின் ஸோ செப்பரேட் organ system, digestive system, respiratory system, circulatory system, nervous system, excretory system, reproductive system. So those kind of organ system found in those animals. So those are called. So those are organism exhibit organ system level of organism. உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறது. அண்ட் ஆல்சோ their body is cylindrical. இதன் உடம்பு உருண்டை வடிவம் கொண்டது. சரிங்களா, இதன் உடம்பு எப்படி இருக்குது, இதன் உடலானது உருண்டை வடிவம் கொண்டது. கீழே காட்டு. ஸோ தே ஆர் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் டிவைடட் இன்டு 3 region. சரிங்களா, உடலானது உருளை வடிவம் அல்லது உருண்டை வடிவம் கொண்டது. ஸோ அந்த பாடி வி கேன் ஏபிள் டு டிவைட் த பாடி இன்டு 3 region. அதனால் அதன் உடம்பு 3ஆக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, the body is cylindrical and also the body is divided into 3 region. 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஓகே, ஸோ the anterior முன்பகுதி, anterior commonly called as proboscis. முன்பகுதி என்ன சொல்லலாம், proboscis சொல்லலாம். அண்டு ஷார்ட் காலர், அதற்கடுத்து அந்த anterior முன்பகுதி proboscisன்னு சொல்கிறோம். proboscisக்கு ஓகே அடுத்த பகுதி சக்சஸிவ் ரீஜன், அடுத்த நெக்ஸ்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் குட்டையான காலர் கழுத்து பகுதி, அண்டு லாங் ட்ரங்க், ஸோ நீளமான உடல் பகுதி. இப்போ 3 பகுதி இருக்குது, ப்ரோபசிஸ், காலர், ட்ரங்க். ப்ராபசிஸ்னால் அந்த தலைப்பகுதி முன்பகுதி, காலர் அப்படின்னா கழுத்து பகுதி குட்டையான கழுத்து பகுதி, லாங் நீளமான ட்ரங்க் உடல் பகுதி. ஸோ மோஸ்ட் கெமிகார்டேட்ஸ் ஆர் ஓகே
மோஸ்ட் கெமிகார்டேட்ஸ் ஆர் சிலியரி ஃபீடர்ஸ். பெரும்பாலான அரைநாணிகள் குறியிலை ஊட்ட முறை, குறியிலை இதில் சிலியா இருக்கும், சிலியாவை பயன்படுத்தி ஃபுட்டை கேப்சர் பண்ணி சாப்பிடும். மோஸ்ட் ஹெமிகார்டேட்ஸ் ஆர் சிலியரி ஃபீடர். ஓகே, த சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ரத்தோட்ட மண்டலமானது சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சிம்பிள், ரொம்ப எளிமையாக இருக்குது. அண்டு ஓப்பன் ஆர் லேக்குனர் டைப். ஓப்பன் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் யூ மென்ஷன் ஓப்பன் டைப் மீன்ஸ், ஸோ தோஸ் ஆர்கானிசம் டஸ் நாட் ஹேவ் ஆர்கன், ஹார்ட் அண்டு பிளட் வெசல்ஸ். ஸோ இந்த உயிரினங்களில் ஹார்ட்டோ பிளட் வெசல்ஸோ கிடையாது. ஸோ ஹியர் இன் திஸ் ஆர்கானிசம்ஸ் த பிளட் இஸ் ஃபில்டு இன் டிஷ்யூ ஸ்பேஸ். இந்த உயிரினங்களில் இரத்தமானது திசுக்களுக்கு இடையில் கூடிய இடைவெளியில் நிரம்புகிறது. ஸோ இன் திஸ் ஆர்கானிசம் பிளட் இஸ் ஃபில்டு இன் டிஷ்யூ ஸ்பேஸ். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ பிளட் வெசல்ஸ் அண்டு ஹார்ட் இதில் கிடையாது, அதனால் ஓப்பன் டைப்னு சொல்லலாம். சம் ஆஃப் தெம் லேக்குனே டைப் வித் டார்சல் ஹார்ட். சிலதில் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, சிலதில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஹார்ட் இருக்குது, சரிங்களா. சிலதில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் டார்சல் ஹார்ட், சில முதுகு பக்க, டார்சல்னால் முதுகு பக்க இதயத்தை கொண்டுள்ளது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த உயிரினங்களில் லேக்குனே டைப் அப்படிங்கிற, லேக்குனா டைப் அப்படிங்கிற ஒரு வகையான சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன் அங்கே இருக்கும். அங்கே அந்த மாதிரி லேக்குனா டைப், அது மோராலஸ் இந்த ஓப்பன் மாதிரியே தான் வரும். லேக்குனே டைப் வித் டார்சல் ஹார்ட். ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ பேயட் கில்ஸ். ஓகே, கில் ஸ்லிட்ஸ். ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னா த்ரூ பேயட், சரிங்களா, ஒரு சோடி, ஒரு இணை, கில் ஸ்லைட்ஸ். கில் ஸ்லைட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாள், செவுள் பிளவு, ஸ்லிட்னா செவுள் பிளவு, ஒரு இணை செவுள் பிளவுகளை பயன்படுத்தி, சரிங்களா. ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, அதாவது சுவாசமானது ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ பேட் கில்ஸ். பேட் அப்படின்னா சோடி, ஒரு சோடி அல்லது ஒரு இணை, கில் ஸ்லைட்ஸ், சரிங்களா, செவுள் பிளவுகள் வழியாக, கில் ஸ்லைட்ஸ் வழியாக நடைபெறுகிறது. ஓகே, ஸோ தட் கில் ஸ்லைட்ஸ் ஓப்பன் இன்டு தி ஃபேரிங்ஸ். அந்த செவுள் பிளவுகள், தட் கில் ஸ்லைட்ஸ் ஓப்பன் இன்டு தி ஃபேரிங்ஸ், தொண்டை பகுதியில் அது திறக்கிறது. இந்த கில் ஸ்லைட்ஸ் எங்கே திறக்கிறது, தொண்டை பகுதியில் திறக்கிறது. ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன் மீன்ஸ் கழிவு நீக்கம். எக்ஸ்கிரீஷன் இஸ் சிங்கிள் proboscis gland or glomerulus situated in the proboscis. இதில் எக்ஸ்கிரீஷனை கேரி அவுட் பண்ணக்கூடிய கிளாண்டு proboscis gland ஆர் glomerulusன்னு சொல்லுவோம். குளோமருலஸ் ரெண்டு ஒரே டேர்ம் தான், ஏன்னா அங்கே ஆன்சர் அங்கேயே இருக்குது. ஸோ தோஸ் டைப் ஆஃப் கிளாண்ட் ஃபவுண்ட் இன் த ஆன்டீரியர் proboscis. அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய proboscisன்னு ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ளது என்ன இருக்குது, இந்த proboscis gland இருக்குது அல்லது குளோமருலஸ் அப்படிங்கிற கிளாண்ட் இருக்குது, அந்த அமைப்பு இருக்குது. ஸோ திஸ் குளோமருலஸ் ஆர் proboscis gland carried out the respiration. Okay, so situated in the proboscis. So next, nervous system. Nervous system is primitive. இது பழசு மாதிரி, இந்த கேங்லியா, அதுக்கடுத்து நர்வ் கார்டு, இந்த மாதிரிலாம் முன்னாடி ஏற்கனவே ஓல்டு நர்வஸ் சிஸ்டம் முன்னாடி இயர்லி ஆர்கான்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதை மாதிரி இது ரொம்ப பெருசாலாம் டெவலப் பண்ணலை. நர்வஸ் சிஸ்டம் இஸ் சிம்பிள் அண்ட் ஆல்சோ பிரிமிட்டிவ் அண்ட் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஸோ மேல் ஆர்கானிசம் ஃபீமேல் ஆர்கானிசம் ஆர் செப்பரேட். மேல் ஆர்கானிசம் கண்டெயின் மேல் reproductive organ, female organism contain female reproductive organ. So male female sexes are separate. Okay, so exhibit sexual mode of reproduction and also exhibit sexual mode of reproduction. பால் இனப்பெருக்கத்தை வெளிக்கொள்கிறது. So fertilization is fertilization is external. கருவுறுதல்னா அந்த மேல் ஸ்பெர்ம் எக் இணையிறது வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபீமேல் பாடி, பெண் உயிரின் உடலுக்கு வெளியே கருவுறுதல் நடைபெறுகிறது. ஓகே, டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். கருவுறுதல் நிகழ்ச்சி மறைமுகமானது. அப்புறம் அதுக்கடுத்து வித்து நிறைய லார்வல் ஸ்டேஜை கடந்து தான் அந்த நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய உயிராக மாறுது. இன்டைரக்ட் வித் ஃப்ரீ ஸ்விம்மிங், சரிங்களா. டர்னேரியா லார்வா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், டர்னேரியா லார்வா. ஓகே, த ஹெமிகார்டேட்
Balanoglossus larva is dash Turnaria. Very very important one more, note it. Turnaria larva. Okay, Turnaria larva. Okay, so example Balanoglossus Saccoglossus சரிங்களா Tychodira flava Indian hemichordate found in குருசுடை தீவு இன் தமிழ்நாட்டில் குருசுடை ஐலாண்டுன்னு இருக்குது. குருசுடை தீவு அந்த இடத்துல. ஸோ இந்த டைகோடிரா ஃப்ளாவெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சேக்கோ கிளாஸஸ் பலனோகள் இதெல்லாம் இருக்குது. இது சிலது பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு. இப்போ ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இதுதான் ப்ராபசிஸ் சரிங்களா. இது வந்து என்னது ப்ரோபோசிஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ப்ராபசிஸ் சரிங்களா. இந்த ரீஜன் வந்து காலர். ஓகே, ஸோ திஸ் என்டையர் ரீஜன் இஸ் ட்ரங்க் isn't it? Okay, so trunk. So these are the important 3 region found in the Balanoglossus. So this important hemichordate Balanoglossus, very important example Balanoglossus. So today topic is over. Don't skip the video. Okay, watch completely. Thank you.